உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Very good evening to everyone present here. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்ல பேசலாமா? Yes sir, yes sir. தமிழ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திமுக திட்டத்துக்கு தமிழ் தான் வசதியா இருக்கும். அதே நேரத்துல சில விஷயங்கள் இங்கிலீஷ்ல பேசினா இப்போ நம்ம பண்ற மாதிரி இவங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் சப்டைட்டில் போட்டு வீடியோ போட்டு வெளியே பரப்பி விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க பண்ற சில அக்கிரமங்களையும் நடுவில் இங்கிலீஷ்ல பேசினா அதையும் வெளியே பரப்பி விடலாம். இன்று நல்லாட்சி தினம், வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25. குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க கொண்டாடுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் குட் கவர்னன்ஸ். அப்போ மக்களுக்கு குட் கவர்னன்ஸ் பத்தி புரிய வைக்கணும்னா பேட் கவர்னன்ஸும் கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் இது பேட் இது குட்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி இது குட், இங்க டிஎம்கே இது பேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பேரிசன் வசதியா இருக்கும். இப்ப இந்த குட் கவர்னன்ஸ் பிஜேபி கிளைம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? சொல்றோம்ல, நாங்க குட் கவர்னன்ஸ் கொடுக்குறோம், குட் கவர்னன்ஸ் கொடுக்குறோம்னு. சும்மா கிளைம் பண்ணல, உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம்? குஜராத்ல 30 வருஷமா மக்கள் பிஜேபிக்கு தான் திரும்பி 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 ஓட்டு போட்டு 7வது முறையா இன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல 18 ஆண்டுகள், கோவால 14 ஆண்டுகள் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம், உத்தராகண்ட்ல 7 ஆண்டுகள், இப்ப ஹரியானால 9 ஆண்டுகள், உத்தரப்பிரதேசத்துல 7 ஆண்டுகள். இது குட். பேடுனா என்னன்னா, திமுக கூட்டணி கட்சி இல்லாம 67ல இருந்து ஒரு எலெக்ஷன்லயும் ஜெயிச்சதே கிடையாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கடந்த 50 ஆண்டுகள்ல எங்களை மாதிரி 7 தடவை 8 தடவை 6 தடவை 5 தடவைலாம் வேண்டாம், 2 தடவை கண்டினியூஸா உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கா தமிழ்நாட்டுல? 2 தடவை போதும். முடிஞ்சுதா? முடியலையே. 5 வருஷம் இருப்பீங்க, அராஜகம் பண்ணுவீங்க, போயிடுவீங்க, திருப்பி இந்த பக்கம், அப்புறம் அந்த பக்கம். அப்போ குட் கவர்னன்ஸ்னா என்ன? மக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாட வேண்டும். திமுக யாரு கொண்டாடினா? இப்ப இத டிவில பேசும்போது உடனே புத்திசாலித்தனமா ஒரு ஸ்பீக்கர் சொல்றாரு, 67ல நாங்க ஜெயிச்சோம், 71ல திரும்பி ஜெயிக்கலையா, 2 டைம் நாங்க ஜெயிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. நான் அவர்கிட்ட டிவிலயே சொன்னேன், 67ல அண்ணாதுரை ஜெயிச்சு கொடுத்தாரு, எம்ஜிஆர் ஜெயிச்சு கொடுத்தாரு, கருணாநிதி ஜெயிச்சு கொடுக்கல. சரி, அப்படியே அவரே ஜெயிச்சுட்டான்னு வச்சுட்டா, 1971ல இந்திரா காந்தி அம்மாவோட சைடு டீலிங் போட்டு காங்கிரஸ் ஓரம் கட்டி நிக்கவே விடாம காமராஜர் மட்டும் சண்டை போட விட்டுட்டு நீங்க நின்று ஜெயிச்சீங்க. அப்ப இட் வாஸ் நாட் a fair contest. 1971ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்திரா காந்தி அம்மா அங்க பிஎம் போஸ்ட் தக்க வச்சுக்கிறதுக்காக டீலிங் போட்டு இந்திரா காங்கிரஸ் நிக்கவே இல்லை தமிழ்நாட்டுல. அதனாலதான் 170 சீட்டு. காங்கிரஸ் அதே போர்ஸ்ல நின்று இருந்தாங்கன்னா 71லயே இது ஒழிஞ்சிருக்கும். ஆனா அவங்க பிரிஞ்சு சண்டை போட்டுட்டாங்க. அதனால குட் கவர்னன்ஸ் கிளைம் பண்றதுக்கு பிஜேபி தவிர தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே எந்த கட்சிக்கு யோகியதை கிடையாது. அதனால குட் கவர்னன்ஸ். சரி, என்ன குட் கவர்னன்ஸ்? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, தேர்தல் வெற்றியை பார்க்காம மக்கள் நலனை பார்க்கிற ஒருத்தர் தான் தலைவன். அந்த தலைவன் நரேந்திர மோடி தவிர யாருமே இந்த நாட்டுல கிடையாது. சும்மா பேசுறமா? உதாரணம் சொல்லட்டுமா? இமாச்சல் பிரதேஷ்ல பிஜேபி ஆட்சி 5 வருஷம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இமாச்சல் பிரதேஷ்ல பென்ஷனர்ஸ் இல்லையா, ரிட்டையர் ஆகி பென்ஷனர்ஸ் அங்க போய் செட்டில் ஆவாங்க. டேட்டா சொல்லுது, இமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 22% மக்கள் யாரு? பென்ஷனர்ஸ். இப்போ காங்கிரஸ் பிஜேபி ஆளும் கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி. எலெக்ஷன் காங்கிரஸ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஓபிஎஸ் கொண்டு வரும் சொல்றாங்க. ஓபிஎஸ்னா என்ன? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். வந்தா எவ்வளவு பேர் பயனடைவாங்க? 22% பேரு பயனடைவாங்க.
அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ தெரியாதா 22% பென்ஷனர்ஸ் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்றான், எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க, தோத்துருவோன்னு தெரியாதா? அந்த மாநில யூனிட் போய் சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட, மத்த எல்லா ஸ்டேட்லயும் நம்ம ஜெயிச்சிடலாம், இமாச்சல் பிரதேசத்துல பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம், நம்ம சேர்த்துடலாம், மத்த ஸ்டேட்டை பத்தி விட்டுருங்க, இங்க போடுங்கன்னு சொன்னாரு. அப்ப மோடி ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு, இங்க நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துருவான், தோத்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு அரசியல்வாதி இப்படி யோசிக்க முடியும்? இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரமாட்டோம்னு சொல்லியும் நம்ம தோத்தது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுமா? 0.8%. அப்போ இவன் தானே தலைவன். தமிழ்நாட்டு இப்படி ஒரு நிலைமை தான் முதல்ல எடுத்து அள்ளி கொடுத்துருந்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாட்டினுடைய நலன் முதல்ல முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தலைவர். இப்ப எல்லாரும் நிறைய டைம் ஆயிடுச்சு, சாப்பிட போகணும், டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க, சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன் நானு. சூப்பர்னு சொல்லிட்டு சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன். பட் உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். நான் ஆக்சுவலா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அதை எல்லாத்தையும் இப்போ தள்ளி வச்சுட்டு ஒரு 4-5 உதாரணங்கள் மட்டும் பேசிட்டு முடிச்சிடறேன். இப்ப மத்திய பிரதேசத்துல பிஜேபி 18 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கமல்நாத் வந்து முதலமைச்சரா இருந்தார். இப்போ இங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ராமர் கோயிலை காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க, அவங்க வந்து வடக்கான்ஸ், அவங்களுக்கு எல்லாம் யோசிக்க தெரியாது, புத்தி இல்லை, அதனால பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல பிஜேபி என்ன பண்ணாங்கன்னு சொல்ற ஆச்சரியப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தெரியும். மாசம் 1000 ரூபாய் தரேன், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா தரேன், அது ஃப்ரீயா தரேன், இது ஃப்ரீயா தரேன், ஃப்ரீபீஸ் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. மத்திய பிரதேசத்திலயும் அதே ஃப்ரீபீஸ் கொடுத்தாங்க. 100 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீ, கர்நாடகால கொடுத்த மாதிரி தெலுங்கானால கொடுத்த மாதிரி ஃப்ரீ கொடுத்துறேன் அப்படின்னு ப்ராமிஸ் வருது. அப்போ பிஜேபி என்ன பண்ணணும், நம்மளும் 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறோம்னு சொன்னோமா? சொல்லு, என்ன சொன்னோம் நம்ம? 100 யூனிட்டுக்கு 100 ரூபாய் கட்டணும், ஆனா கரண்ட் கட்டு இருக்காது, ஃபுல்லா கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் 100 யூனிட் ஃப்ரீயா வேணும்னு ஓட்டு போட்டாங்களா, 100 ரூபாய் கட்டி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஓட்டு போட்டாங்களா? அப்ப அவங்க வளர்ந்தவங்களா நம்ம வளர்ந்தவங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்கள முட்டாள்னு சொல்றீங்களே, 100 யூனிட் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றவன் பெரியவனா, 100 யூனிட் ஃப்ரீயா கொடுன்னு கேட்கிறவன் பெரியவனா? அவங்க படிக்காதவங்க இவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறவங்களுக்கு அந்த ஊர் மக்களை பத்தி பேசுறதுக்கு. 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் பீகாரையும் ஆண்டு என்னது கிழிச்சாங்க? என்ன கிழிச்சாங்க? எல்லா இண்டெக்ஸ்லயும் மோசமா இருக்கு, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துக்கிறோம். அந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கிதான் இருக்கிறது, யாரும் இல்லைன்னு சொன்னா பின்தங்கிதான் இருக்கு. அதுக்கு யார் காரணம்? பிஜேபி காரணமா? நாங்க இப்பதானே வந்தோம், 20 வருஷமா மத்திய பிரதேசத்துல, 7 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல. அப்ப 50 வருஷமா நீங்க என்ன கிழிச்சீங்க? ஒரு டாய்லெட் கூட இல்லையே எங்கேயுமே. உத்தரப்பிரதேசத்துல 3 கோடி டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் வெளியே தானே மனம் கழிச்சுட்டு வந்திருக்காங்க இவ்வளவு வருஷமா. பிஜேபி ஆட்சி செய்யல, காங்கிரஸ் தான் 40 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு டாய்லெட் கூட கட்டி கொடுக்க யோகியது இல்லாதவங்க இங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அழுத்தி சொல்கிறேன், 3 மாநிலத்துல இப்ப நம்ம ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய குட் கவர்னன்ஸும் வளர்ச்சியும் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் தொடை நடுங்கி கூட்டம் மதத்தின் பெயரால் வென்று விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துடுகிறது. நம்ம நல்லது பண்ணோம், ஜெயிச்சோம், அவ்வளவுதான். அதுல வந்து there is no second thought. நீங்க எங்கேயுமே அது டீவியேட்டே ஆகக்கூடாது. சரி, சமூக நீதி இப்ப வந்து ரொம்ப ஃபேன்சியா சொல்லக்கூடிய சமூக நீதி. உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ் இருக்கு. உள்ளாட்சியில 50% யாரு கொடுத்திருக்கோம்? மகளிருக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா? எந்த வருஷம் இந்த ஒதுக்கீடு கொடுத்தோம்னு தெரியுமா இருக்காச்சு? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம். அப்ப லோக்கல் பாடிஸ்ல 100 சீட் இருக்கு. மெட்ராஸ் கார்பரேஷன்ல 200 சீட் இருக்கு. அதுல 100 சீட்டு பெண்களுக்கு தரணும். அதான லா. இது எப்ப கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுல? 2015.
வேலுமணி அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாட்டுல கொண்டு வந்தோம். மத்திய பிரதேசத்துல எப்ப கொண்டு வந்தாங்க தெரியுமா? மத்திய பிரதேசத்துல எப்ப கொண்டு வந்தோம்? 2007 பிஜேபி அரசாங்கத்துல 50% பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்துட்டோம். அவங்களோட 8 வருஷம் தள்ளி இருக்கீங்க நீங்க. மத்தியில கொண்டு வந்தாங்க எப்ப தெரியுமா? 2009. அதாவது பார்லிமெண்ட்ல மேண்டேட் பண்றதுக்கு முன்னாடியே 2007 சமூக நீதியை செயல்படுத்தியாச்சு மத்திய பிரதேசத்துல. அங்க போய் நீ வந்து மதத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு 12 கோடி மக்கள் வந்து கொச்சப்படுத்தினா என்ன ஒரு அநாகரிகமான மோசமான ஒரு அரசியல். இங்க நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குறோம் சார், நல்லது செய்யறதுனால ஜெயிச்சுட்டே இருக்கோம் சார். அதை ஒத்துக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்ச்சினால் ஜெயிக்கிறோம், நீங்களும் வளர்ச்சி செஞ்சு ஜெயிச்சுட்டு போங்க. யார் வேணாம்னா நீங்க வளர்ச்சி செஞ்சீங்கன்னா 30 வருஷம் நீங்க தானே ஆட்சி செஞ்சிருக்கணும் தொடர்ந்து. ஏன் 2011 எதிர்கட்சி கூட இல்லாம துரத்தி விட்டாங்க? ஏன் 1000 விளக்குல இருந்து ஸ்டாலின் குளத்தூருக்கு ஓடி போனாரு? ஏன் கருணாநிதி சேப்பாக்கத்துல இருந்து திருவாரூருக்கு ஓடி போனாரு? அவ்வளவு அழகா ஆட்சி நடத்துறதுனால தானே ஓடி போனீங்க. இவங்க எப்படி குட் கவர்னன்ஸ் பத்தி என்னைக்குமே பேசிட முடியும்? மத்திய பிரதேசம் ஏன் இந்த மாநிலங்கள் குறிப்பா சொல்றேன்னா, இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் இல்லையா மத்திய பிரதேசத்துல 160 சீட்டு ஜெயிச்சிருக்கோம்ல. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மத்திய பிரதேசத்துல சம்பால் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கு. அந்த திட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க. நம்ம வெளியே தெரியாததுனால இவங்க இங்க வந்து திராவிட மாடல்னு உருட்டிட்டு இருக்காங்க. சம்பால் யோஜனா என்னன்னா, மத்திய பிரதேசத்துல அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறவங்க, துப்புரவு பணியாளர், பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க, ஈஸ்ரம் கார்டு தரோம் இல்லைங்களா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னுடைய பசங்க எந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக், நர்சிங், மெரிட்ல சீட்டு கிடைச்சதுன்னா முழு ஃபீஸையும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கும். மத்திய பிரதேசம் 18 லட்சம் மாணவர்களை பிஜேபி அரசாங்கம் இலவசமா படிக்க வச்சிருக்கு சார். மெரிட் சீட்ல 18 லட்சம் மாணவர்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டுல இருக்கா? காமிக்க முடியுமா? நீங்க ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்யறவன் 5000 ரூபாய் சம்பளம், இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட் சீட் கிடைக்குது, பிஎஸ்ஜி டெக்னு வச்சுக்கலாம். 5000 ரூபாய் சம்பளம்னாலும் செமஸ்டர் ஃபீஸ் 70,000 கட்டி தான் ஆகணும். யார் கொடுப்பா? அதனால தானே தமிழ்நாட்டுல கடன் வாங்குறாங்க. சேலம்ல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ 6 மாசம் முன்னாடி ஒரு அம்மா அவர் பெற்ற 2 பிள்ளைகளுக்கு கல்லூரி ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு பஸ் முன்னாடி அவரை மாய்த்து சூசைட் செஞ்சு இறந்து போயிட்டாங்க. அவங்க எழுதி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டா பசங்களை அரசாங்கம் படிக்க வைக்குமாமா, அதனால நான் என் உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. சம்பால் யோஜனாங்கிறத அந்த அம்மா உயிர் காப்பாத்தி இருக்கலாமே. இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா நீங்க? வெக்கமே இல்லாம மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொல்றீங்க. 18 லட்சம் மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம் சார். உங்களை மாதிரி ஃபேக் கிடையாது. படிச்சு மெரிட்ல வந்த மாணவர்கள் 18 லட்சம் பேர் படிக்க வச்சிருக்கோமே. அதனால ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு. அதை ஒத்துக்கிற அளவுக்கு நேர்மை இருக்கா அவங்களுக்குலாம்? நீங்க என்ன பேசுறீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இவனுங்க எவ்வளவு கேவலமான ஆளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். திராவிட மாடல்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் தெரியுமா திராவிட மாடல்னு சொல்றாங்க? எல்லாத்துக்கும் கருணாநிதி ஸ்டிக்கர், ஸ்டாலின் ஸ்டிக்கர், உதயநிதி ஸ்டிக்கர் ஒட்டுறவனுக்கு மாடலுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருக்கணும். டிஎம்கே மாடல் தானே சொல்லியிருக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஏன் திராவிடன் மாடல்னு சொல்றானுங்க? ஏன்னா உள்ள போய் பிரிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லாத வெங்காயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால திராவிடன் மாடல்ல போர்வையில ஒட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவு சிறப்பா நீங்க கிழிச்சிருந்தீங்கன்னா டிஎம்கே மாடல் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? தெருவுல காலி துப்ப மாட்டா? அதனாலதானே பயந்துட்டு போய் திராவிடன் மாடல் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்களுக்கு வளர்ச்சியை பத்தி பேசி கொடுப்பீங்களா? சமூக நீதி பத்தி பேசுறீங்களா? வேங்கிய வயல்ல என்னங்க நடந்தது? என்ன நடந்தது? பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்திருக்கானுங்க. 1.25 வருஷம் ஆச்சு.
ஒருத்தனை கைது செய்ய துப்பு கெட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு நீ சமூக நீதி பத்தி பேசுறியா? என்ன சமூக நீதி? ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு ராஜஸ்தான்ல பிஜேபியினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு இல்லைங்களா? அவங்க பையன் இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கிதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கிதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். திமுக ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க, ஒரு கவுன்சிலர் காட்ட முடியுமா எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு? என்ன பேசுறீங்க? நானும் கோளாறு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். திமுக காரங்களா எப்ப பார்த்தாலும் நாங்க படித்தவர்கள், நாங்கள் புத்திசாலிகள், அங்க இருக்கிறவங்க முட்டாள்கள், அவங்களுக்கு அறிவில்லை, என்னைய பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க. காஷ்மீர் விஷயம் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காஷ்மீர் 370 நீக்கிட்டோம் எப்பயோ. இனிமே அது மேல இருந்து வந்தா கூட மாத்த முடியாது யாராலையும், அது முடிஞ்சிருச்சு. இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதெல்லாம் செல்லும், எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திமுக காரங்க பொங்குறானுங்க. அதுல டிவியில உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறான், மக்களின் மனங்களை வென்று அல்லவா சட்டத்தை இயற்றி இருக்க வேண்டும், மக்களின் மனங்களை வென்றீர்களா அப்படின்னு கோட்டு சாரணன் கேட்டாரு. வாயா வாயா, மக்களின் மனங்கள் வென்றதானே பாத்துக்கலாம் அப்படின்னு உட்காந்து ஆங்கர் கிட்ட சொன்னேன், நான் எப்பயுமே குறுக்கிட மாட்டேன், அமைதியா வெயிட் பண்ணி என் சான்ஸ் வரும்போதுதான் பேசுவேன். இப்ப எனக்கு 2 நிமிஷம் நீ மரியாதை கொடுத்துரு, இல்லன்னா நான் கத்த ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரே பயந்துட்டாரு. எப்பயுமே இப்படி எல்லாம் பேச மாட்டாரு, 2 நிமிஷம் தானே கேட்கிறாரு, கொடுக்கலான்னு கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன சரவணன் கிட்ட 2014 காஷ்மீர்ல பாராளுமன்ற தேர்தல் நடந்ததா? அப்போ பிஜேபி 32% ஓட்டு வந்துச்சு. எவ்வளவு? 32. 6 எம்பி சீட்ல 3 எம்பி சீட்டு ஜெயிச்சோம். ஓகே, காஷ்மீர்ல. அதே ஆண்டு 2014 டிசம்பர் மாசம் காஷ்மீர்ல சட்டசபை தேர்தல் நடக்குது. ஓகேவா? அப்ப எவ்வளவு ஓட்டு வாங்க தெரியுமா? 23%. ஆனா 25 சீட்டு. பெரிய கட்சி, முதல் பெரிய கட்சி. ஆனா 23% ஓட்டு வாங்க. 2019 திருப்பி என்ன நடக்குது? பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. எவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு யாருக்காச்சும் தெரியுமா? எம்பி விட்டுருங்க, இவனுக்குதான் சீட்டு பேச மாட்டாங்களா? இப்போ அங்க 3 மாநிலத்துல தோத்துட்டாங்கல்ல, பெர்சன்டேஜ் தான் பேசுவாங்களா? இவங்க ஜாஸ்தி அவங்க கம்மி, எப்படி ஒத்துக்க முடியும்? காஷ்மீர்ல எவ்வளவு பெர்சன்ட் வாங்கணும் கெஸ் பண்ணுங்க, சும்மா கூகுள் பண்ணாம கெஸ் பண்ணுங்க. எவ்வளவு? 32, 48, வேற ஏதாச்சும் நம்பர்? 14. க்ளோஸா சொல்லிட்டாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி வாங்கிய ஓட்டு 46%. ஜம்மு காஷ்மீர்ல 100 பேர் இருக்காங்கன்னா 46 பேர் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கான். சரவணன் கிட்ட கேட்ட, திமுக ஒரு தேர்தலையாச்சும் 70 வருஷத்துல 46% ஓட்டு தனியா வாங்கிருக்கு, நீ நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து பேசு அப்படின்னு. யாருங்க மக்கள் மனங்களை வெல்லல? மக்கள் மனங்களை 46% ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் 370 தூக்கணும். முன்னாடியே தூக்கலையே. 46% மக்கள் ஏன் ஓட்டு போட்டா? 370 தூக்குவேன்னு ஓட்டு போட்டா தூக்கிட்டோம், அவ்வளவுதான். தூக்குவேன்னு ஓட்டு போட்டா தூக்கிட்டோம். உடனே சொல்லுவாங்க, முஸ்லீம் ஓட்டு போட்டாங்களா? முஸ்லிமும் ஓட்டு போட்டாங்க, புத்தர்களும் ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்டியன்ஸும் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் லடாக் சீட்டு ஜெயிச்சோம். 60% புத்தர்கள் ஓட்டு போடாம எப்படி லடாக் ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சிட்டவே. அப்ப மக்கள் மனங்களை வென்று 370 நீக்கணும். எவனாச்சும் இதுக்கு எதிராக சொன்னா கன்னத்துல பழையன்னு விடலாம்னு தோணுது. ஆனா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக்கான கட்சின்றதுனால இந்த உண்மைகளை வீசி தெளிச்சுட்டு அவங்க மூக்க இல்ல வாயை அடைச்சிடலாம். அடுத்தது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் வளர்ச்சியில உத்தரப்பிரதேசம், அதாவல உத்தரப்பிரதேசம், இதாவல யூபில இருந்து வந்தவங்க டாய்லெட் கழுவுறாங்க. இவனுங்க சொல்றாங்க. யார் சொல்றா? தயாநிதி மாறன் சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு? ஜிடிபில தமிழ்நாட்டை முந்தி 2வது இடத்துக்கு போயிருக்கிறது உத்தரப்பிரதேசம். சரி, அதை விட்டுலாம். ஜிடிபினா உடனே அந்த கணக்கு கொண்டு வந்து அங்க இப்படி, இங்க அப்படி, அங்க அது, இங்க அது, அங்க பிஜேபிக்கு நிறைய கொடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல வளர்ந்த மாநிலம் தானே? கரெக்டா? வளர்ந்த மாநிலம் தானே? வளர்ந்த மாநிலம் தானே? அப்படி சொல்றாங்களா?
எவ்வளவு மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயங்குதுங்க? சென்னையில மட்டும்தான் இருக்கா? யூபியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? 7 நகரங்கள்ல மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. எவ்வளவு நகரங்கள்ல? தமிழ்நாட்டுல எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குங்க? 10 கீழே இருக்கு. யூபியில எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குங்க? 22 ஏர்போர்ட் இருக்கு. இப்ப வந்துச்சா எல்லாம்? இப்பதான் வந்துச்சு. காங்கிரஸ் விடும்போது போட்டியா வழிச்சு தானே விட்டுட்டு போனா. 8 ஏர்போர்ட்ல இருந்து 22 ஏர்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்ரோவும் இல்லாம இருந்தது, 7 மெட்ரோ வந்துருச்சு. கான்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுங்க, நம்புவீங்களான்னு தெரியல, 2 வருஷத்துல முடிச்சுட்டாங்க. சென்னையில போட்டே இருக்காங்க, இன்னும் 10 வருஷம் ஆகும். கான்பூர்ல 2 வருஷத்துல முடிச்சுட்டாங்க. என்ன பேசுறீங்க வளர்ச்சியை பத்தி? எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போடுறது மட்டும்தானே உங்களுக்கு வேலை. என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேசத்து வளர்ச்சி அடையாத மாநிலம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதை ஏன் படிக்கிறீங்க? அதுக்கு யார் காரணம்? அந்த மக்களா காரணம்? அங்க 50 வருஷம் ஆண்டு கூட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் போய் கேட்கறதுக்கு யோகியதை இருக்கா? வளராத மாநிலம் தாங்க, எக்கானமி கம்மி தாங்க. மோடி ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? உத்தரப்பிரதேசம் ஆன்மீக பூமியா இல்லையா? காசி இருக்கு, மதுரா இருக்கு, அயோத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன பண்ணாரு? காசி விஸ்வநாதர் கோயில், அந்த கோயில் 3000 ஸ்கொயர் ஃபீட் தான் கோயிலோட இடம். இன்னைக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 3000 ஸ்கொயர் ஃபீட் 2014 காசி கோயிலுடைய அளவு. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் காசி விஸ்வநாத் தாம் ப்ராஜெக்ட். 1400 கடைகள், 300 வீடுகள், அனைத்தும் பணம் கொடுத்து பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கி அது எல்லாத்தையும் இடிச்சுட்டு, புராதன கோயில்கள் 40 கோயிலை இடிச்சுட்டு கடை கட்டியிருந்தாங்க. பாதி கோயில் இருந்தது, அந்த 40 கோயிலையும் மீட்டெடுத்து காசி தாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம். அதனுடைய ரிசல்ட் என்ன? 2021 காசி நகருக்கு வந்த ஆன்மீக சுற்றுலா வாசிகளுடைய எண்ணிக்கை 31 லட்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021 31 லட்சம் பேர் காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாங்க. ஓகேவா? அடுத்த வருஷம் 2022 இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே எவ்வளவு பேர் போனாங்க? இன்னொரு பிஸ் வச்சுக்கலாம், கெஸ் பண்ணுங்க. 31 லட்சம் 21 22 எவ்வளவு பேர் போயிருப்பாங்க? 1 கோடி, 10 கோடி, 7 கோடியே 11 லட்சம் சுற்றுலாவாசிகள் காசி கோயிலுக்கு போயிருக்காங்க. வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு இது ஒரு எக்கானமி தானே. 7 கோடி பேர் காசிக்கு போனாங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் போடுறாங்க, பஸ் போடுறாங்க, ஆட்டோ எடுக்கிறாங்க, ஹோட்டல்ல தங்குறாங்க, சாப்பிடுறாங்க, பூஜை பொருள் வாங்குறாங்க, பூஜை போடுறாங்க, தட்டுல காசு போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. எக்கானமியை ரிவைவ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். என்ன எங்கெங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்றோம். டெம்பிள் எக்கானமியை ரிவைவ் பண்ணிருக்கோம். பிரயாக்ராஜ் அதே மாதிரிதான், எல்லா இடத்தையும் அதே மாதிரிதான், கும்பமேளாக்கு அதே மாதிரிதான். அதாவது முன்னாடிலாம் முடிச்சிடுறேன் கடைசி போயிட்டு. முன்னாடி எல்லாம் உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா தாஜ்மஹாலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரவங்க எல்லாம் கங்கா ஆரத்தியை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். மோடி என்ன பண்ணாரு? இவ்வளவுதான் பண்ணாருங்க. நம்ம கலாச்சாரம், நம்ம மதம், நம்ம பண்பாடு, இதை மீட்டு எடுக்கிறார். அதே சமயம் நல்ல ஆட்சியும் கொடுக்கிறார். நிச்சயமா அடுத்த தேர்தல்ல குறைந்தபட்சம் 400 எம்பிக்களை ஜெயித்து நெஹ்ருவுக்கு அடுத்ததாக 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மோடி அவர்கள் உருவெடுப்பார். இதை யாரும் மாற்ற முடியாது. நம்மளுடைய ஒரே லட்சியம், தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு எம்பி அனுப்ப போறோம். அதுக்கு நம்ம எல்லாரும் அடுத்த ஒரு 120 நாட்கள் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை இந்த கட்சிக்காக கொடுத்து தமிழ்நாட்டில இருந்தும் நிறைய எம்பிக்கள் அனுப்பிச்சோம்னா, திமுக காரனுங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது அடுத்த நாள் நாங்களாம் டிவில உட்கார்ந்து ரிப்ளை பண்றதுக்கு பதிலா அப்பவே எதிர்த்து பேசி வாய் மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் வசதி பண்ணி கொடுக்கணுன்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.